கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் முகமது சகி அவர்களே, குழுமி இருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, கொஞ்சம் எடுத்து முடிச்சுட்டீங்கன்னா ஜனங்களை நான் பார்ப்பேன். நீங்க சோறு வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பார்க்க முடியலையே. நீங்க போடுறது ஒரு பிட்டு போட்டு அது கண்ணு தெரியாது, காது தெரியாது, அப்போ அது மாதிரி போடுறீங்க. நான் பார்க்குறவங்களையும் கவுட்றீங்க. ஆகையினால் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த ஒகேனல்லூரை பொறுத்தவரையில் இந்த ஊருக்கு மட்டுமல்ல, இந்த சுற்றுப்பட்ட வட்டாரங்களில் நிலத்தடி நீர் அதிகமாக சுரப்பதற்கு எது வழி என்று கண்டுபிடித்திருக்கிறோம். முதலாக அப்படிப்பட்ட ஒரு செக் டேமை மாயனூரில் தலைவர் கலைஞர் இருக்கும்போது நான் தான் கட்டினேன். அது மிகப்பெரிய செக் டேம், 10 அடி 15 அடி, யாராவது காவேரியில கட்டி. அதனுடைய விளைவு அந்த ஊர் பகுதி முன்பெல்லாம் வேர்க்கடலை கூட போட முடியாது. இப்பொழுது வாழையும் கருப்புமாகவே இருக்கிறது. இன்றைக்கு அதனுடைய பலன் தெரியாது. ஒரு வெள்ளம் வந்தால் இதை கிட்டத்தட்ட 3/4 மைல் தூரத்துக்கு தண்ணீர் தேங்கி இருக்கும். 5 அடி தண்ணீர் நிற்கும். ஆண்டு முழுவதும் அப்படி தண்ணீர் இங்கே தேங்கினால் விவசாயத்திற்கு, குடிநீர் பிரச்சனைக்கு இந்த பயன்படும் என்பதுதான். இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறுகள் எல்லாம் அதை கட்டுகிற அமைச்சர் நான் தான். எனவே நம்முடைய மாவட்டத்துக்கு அதிகம் தேவைப்படுகிறது. காரணம், எப்பொழுதோ ஒரு நாள் வெள்ளம் வருது, அப்புறம் போயிடுது. ஆனால் காவேரியில் அப்படி அல்ல, தாமிரபரணியில் அப்படி அல்ல. திடீர்னு வெள்ளம் வரும். எனவே அதிகமான செக் டேம்களை நம்முடைய மாவட்டத்தில் தான் நான் கட்ட உத்தரவிட்டிருக்கிறேன். இதே பொன்னையாற்றில் பரமசாத்துக்கும் பொன்னையாற்றுக்கும் பொன்னைக்கு இடையில் ஒரு பெரிய செக் டேம் கட்டப்படுகிறது. இங்கே இது கோகையில் கொஞ்சம் தள்ளி இப்படி போனால் அரும்பருதி என்ற ஊர் இருக்கிறது. அங்கே ஒரு செக் டேம் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினால் கண்டன கிருஷ்ணாபுரம், அங்கே ஒரு செக் டேம் இருக்கு. அதிலிருந்து கொஞ்சம் மேலே போனால் அந்த பகுதியில் ஒரு செக் டேம் கட்டப்பட்டு அதுவும் விழாக்கள் கொண்டிருக்கிறது. அதற்கு மேலே போனால் காவலூர் பகுதியிலே ஒரு செக் டேம், அதுக்கு மேலே போனால் குடியாத்த பகுதியிலே செக் டேம். இப்படி இதே ஆறிலே காவேரி தாமிர ஆறு பாலாறு புறப்படுகிற பாணிமாடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் செக் டேம். இவ்வளவையும் நம்முடைய மாவட்டத்தில் கட்டியதுதான் நான் சொல்லுகிறேன். காரணம், விவசாயிகளுக்கு தண்ணீர் என்பது அற்புதமாக வருகிற ஒரு காட்சி நம்ம ஊருக்கு. அந்த தண்ணீரை பயன்படுத்துவதற்காக இந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, ஆனால் இந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். அதை பாதுகாக்க வேண்டியது பொதுமக்கள் தான். இதே வேலூர் மாவட்டத்தில் மூர்தேனா டேம் கட்டினேன். ஒரு பக்கம் ஒரு கால்வாய் நேராக அணைக்கட்டு தொகுதிக்கு போகிறது. வேலூர் வரையிலே தண்ணி போகிறது. கிட்டத்தட்ட 60-70 ஏரிகள் நிரம்பி எப்பொழுதும் தண்ணீராகவே இருக்கிறது. இன்னொரு கால்வாய், இடதுபுற கால்வாய், அது குடியாத்தத்திலிருந்து அப்படியே பத்மாத்தூர் வழியாக கீழே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேவருக்கு போக வந்து இப்படியே லத்தேரி வரையில் வருகிறது. அதில் தண்ணீர் வந்தால் விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் கிடைக்கிறது. அது எவ்வளவு பயன்படுகிறது என்பதை இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நான் வாக்குகள் கேட்க போனேன்.
அப்பொழுது அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், முன்பெல்லாம் ஏதோ தண்ணி வரும் அவ்வளவுதான், மழை வந்தால். இப்பொழுது வருடம் முழுவதும் எங்கள் நிலத்தடி வேறி பயிர் பச்சையோடு இருக்கிறோம். இதுக்கு காரணமானவர் நீதான். எனவே சொல்லுகிறவர்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் என்று என்னிடத்தில் சொன்னார்கள். ஓட்டுக்காக மட்டுமல்ல, நாம் செய்கிற காரியம் காலம் கடந்து இருக்க வேண்டும். போர்தேனா டேம் கட்டி கிட்டத்தட்ட இப்பவே 20 வருஷம் ஆச்சு. 100 ஆண்டுக்கு மேலே அந்த டேம் நிற்கும். 150 ஆண்டுகளும் நிற்கும். 100 கோடி ரூபாயில் பலமான அஸ்திவாரத்தை போட்டு கட்டி இருக்கிறேன். ராஜா தோப்பு அணைக்கட்டு அப்படித்தான். அந்த பகுதி சிறுபத்தூருக்கு போனால் ஆண்டியபுரம் ஓடை திட்டம் அதை அப்படிதான் கட்டி இருக்கிறேன். எனவே நாம் இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு போய்விடலாம். ஆனால் போர்தேனா டேம் இருக்கிற வரையில் நம்முடைய பெயர் இருக்கும். அதே போல்தான் நான் எலக்ட்ரிசிட்டி போர்டு மினிஸ்டரா இருக்கிற போது எல்லாரும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் கட்டணும். கட்ட தேவையில்லை என்று, ஒரு பைசாவும் கட்ட தேவையில்லை. அவன் எத்தனை ஹாஸ்பவர் வேணா போட்டுக்கிட்டோம், கிணத்துல தண்ணி இருக்கா பார்த்துக்கிட்டோம் என்று ஃப்ரீ கரண்ட் கொடுத்தோமே கலைஞருடைய காலத்தில். அது எங்கள் சாவு வாழ்களுக்கும் இருக்கும். இதே போல்தான் செக் டேம் என்பது, இதை அறிமுகப்படுத்தியவன் நான். இந்த செக் டேம்களுக்கும் ஒரு 50-60 ஆண்டு காலத்துக்கு நிற்கும். இவையெல்லாம் இந்த 50 ஆண்டு காலத்துக்கும் தண்ணீர் தேங்கி இருக்கிற பொழுது புண்ணியவான் அவன் செய்து விட்டு போனான் என்று சொல்லுவார்கள். ஆகவே தேர்ந்தெடுக்கிற மக்களுக்கு நாம் தான் தேடி தேடி செய்ய வேண்டும். ஆனால் இந்த ஊரில் இருக்கிற யாரோ சில புண்ணியவான்கள், நாங்கள் டேம் கட்டி இருக்கிறோம், இன்னும் அந்த கதவுக்கு நாங்கள் பூட்டு போடவில்லை. நான் சொன்னேன், கொஞ்சம் தண்ணீர் தேக்கி வைக்கின்றேன். தேக்கி வைத்த தண்ணீரை இரவோடு இரவாக இந்த காலி பயிர்களும் இந்த கதவை திறந்து இருக்கிறார்கள். நான் திறந்து விட்டதாலே அவர்கள் பெரியவர் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் என்னிடத்தில் போலீஸ் இருக்கிறது. 15 நாளைக்குள்ள உங்களை எல்லாம் பிடித்து துறப்பாடிக்கு அனுப்பியே தீர்வேன். ஜாக்கிரதையாக இருக்கிறோம். இது பொது சொத்து. உங்க அப்பா விடுதலை, எங்க அப்பா விடுதலை, மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்டது. ஆக யார் யார் என்பது இப்பொழுதே எனக்கு செய்திகள் வந்திருக்கிறது. 15 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட ஆட்சித்தலைவர் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு இடத்துல அடிக்கிற அடிதான் மற்ற இடத்துல பயம் வரும். லா இஸ் a command of sovereign. சட்டம் என்பது சாதாரணத்துக்கு பேச்சுவார்த்தை அல்ல, ஆளுமை இருக்க வேண்டும். ஆளுமை என்றால் பயம் இருக்க வேண்டும். பயம் இருக்க வேண்டுமானால் தண்டனை இருக்க வேண்டும். இதை கை வைத்தால் தண்டிப்பார்கள் என்ற பயம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இரவோடு இரவாக விட்டு போகிறோம். இவன் என்ன செய்வான் என்பது யாருக்கு தெரியும்? அதனால துரைமுருகனுக்கு கெட்ட பெயரை விடலாம். செக்டாம் கட்டினா துரைமுருகன் தண்ணி நிக்கிறா பாரு என்றால், நீ நான் இல்லாத நேரத்தில் ராத்திரியில் வந்து அந்த கதவை திறந்துட்டேன். அது கறக்க முடியாமல் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு எங்கிட்ட எங்க அதிகாரி கிட்ட ரூல்ஸ் பண்ணிடுவாங்க. ஆகையினால் அதையும் நான் தெரிவித்துக் கொள்ள கிளம்புகிறேன். அதே போன்று இந்த சாதாரண இந்த ஊரை பொறுத்த வரையில், குகைநல்லூரை பொறுத்த வரையில் இதற்கு இதுவரையில் இந்த 12-13 கோடி ரூபாய் இல்லாமல் இந்த ஒரே ஒரு ஊருக்கு 5 கோடி ரூபாய் வரையில் செலவு செய்திருக்கிறேன். ஆக இது ஒரு 13 கோடி ரூபாய், இது ஒரு 5 கோடி, 18 கோடி ரூபாய் ஒரே ஒரு 3 ஆண்டுல ஒரே ஒரு பஞ்சாயத்துக்கு செலவு செய்திருக்கேன். அதே மாதிரிதான் எல்லா ஊருக்கும் கணக்கு எடுத்து பார்த்தா எனக்கு தெரியும். நான் யாரும் பிரிச்சு பார்க்கறதில்ல. இப்ப இந்த வெயில்ல திறந்துட்டு நான் எங்க போறேன் தெரியுமா? வாலாஜாவில இருந்து போனீங்கன்னா அங்க பாலாறு ஒரு அணைக்கட்டு இருக்கு. அது அணைக்கட்டு கட்டி 200 வருஷம் ஆச்சு. இப்ப பேர்ந்து விழுந்து திடீர்னு ஒரு நாள் விழுந்துட்டா அந்த அணைக்கட்டு கட்டுறதுக்கே 1000 கோடி வேணும் இப்ப இந்த காலத்துல. ஆகையினால் அதிகாரிகளோடு போய் பார்த்து
அதை எப்படி சரி செய்வது என்பதற்காக என் தொகுதி இல்லை, ஆனால் அங்கு போய் கொண்டிருக்கிறேன். ஆகவே மக்கள் எல்லா தமிழ்நாட்டு மக்கள் எல்லோர் தொகுதியும் என் தொகுதியாக தான் நான் கருதுகிறேன் தவிர எனக்கு ஓட்டு போட்டதால் என் தொகுதி தான் உயர்ந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். அமைச்சராக வந்திருக்கிறவர் எல்லா தொகுதியையும் ஒரு சேர பார்க்க வேண்டும். எனவே அந்த வகையில் நான் அந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து செல்ல இருக்கிறேன். இதை கட்டியவர்களுக்கு கொஞ்சம் லேட்டா கட்டினீங்க, என்ன போரா கட்டியிருக்கோம். ஆகையினால அவருக்கு என் பாராட்டை வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நீங்க பலமா கட்டியிருக்கீங்களா வீக்கா கட்டியிருக்கீங்களான்னு நிறைய வெள்ளம் வரும்போது தெரியும். அப்ப தாங்கி நின்றுச்சுன்னா எல்லா தண்ணியும் நீங்க நல்லா கட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். உடஞ்சி போச்சுன்னா யூஸ்லெஸ் தான் கட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி கட்டியிருந்தா என்ன பண்றது? ஜெயிலுக்கு போறது, வேற வழியே கிடையாது. அதான் வழி. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி, தப்பு செய்கிறவன் ஜெயிலுக்கு போய் ஆகும். ஆகையினால் எங்கிட்ட வேலை செய்கிறவனும் ஒழுங்கா வேலை செய்யணும், கான்ட்ராக்ட் எடுக்கிறவனும் ஒழுங்கா இருக்கணும். தள்ளுமுள்ளு வேலை பண்ணிட்டு போறதெல்லாம் துரைமுருகன் செல்லாது. ஆக எனக்கு இருக்கிற வேலைகள் அதிகம். நான் இப்பொழுது கன்னியாகுமரி, திருநெல்வேலி அங்கெல்லாம் பழைய பிரச்சனை. மழை வரும். கொஞ்ச நாளைக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் எக்கச்சக்கமான மழை வந்து தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் முழுகி போய்விட்டது. இப்பொழுது எதிர்பார்க்கிறோம். ஆக நான் 2 நாளில் அந்த பகுதிக்கு போய் சுற்றுப்பயணம் செய்து இதே போல் எல்லா வேலையும் கவனிக்க வேண்டும். எனவே அமைச்சராக இருக்கிறவனுக்கு 234 தொகுதிக்கு நான் போக வேண்டும். 234 தொகுதியிலே தண்ணீரை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் ஓட்டு போட்ட காட்பாடியை நான் பார்க்க வேண்டும். எனவே நண்பர்கள் சொன்னதை போல் நான் எங்கிருந்தாலும் நான் இந்த தொகுதியினுடைய ஞாபகமாகத்தான். எனவே எந்தெந்த ஊருக்கு என்ன தேவை என்பதை எனக்கு மனப்பாடமாக வைத்திருக்கிறோம் நான். எனவே வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய வகையில் எங்களுடைய பணி தொடரும் என்று எடுத்து கூறி இதை கட்டிப்பிடிப்பதற்கு அறுதுணையாக இருந்த எங்கள் துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என் பாராட்டை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.